வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹோம் லோன் வித்ட்ரால் எவ்வளவு டாக்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பட்ஜெட்ல ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸால வீடு வித்தா நம்மளுக்கு லாபமா நஷ்டமா, நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் காப்பலாம். பட்ஜெட்ல ஃபினான்ஷியல் இயர் 24-25 பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வீடு வாங்கி வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 23 அப்புறம் வித்திருந்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 12.5% டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்லிமெண்ட்ல எப்பயுமே ஃபைனான்ஸ் பில் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி டிபேட் பண்ணிட்டு பாஸ் பண்ணுவாங்க. அப்போ டிபேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, நிறைய டிபேட்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம், நிறைய பேர் கொஞ்சம் வந்து இந்த கேபிட்டல் கெயின்ஸ் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணதுனால கஷ்டமா இருக்கு, சோ அதனால கிராண்ட் ஃபாதரிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. கிராண்ட் ஃபாதரிங்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜூலை 23 முன்னாடி நடந்த நிகழ்வுகள் வாங்கி அப்போ இப்போ விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு கிராண்ட் ஃபாதரிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ஜூலை 23 முன்னாடி யாராவது வாங்கி வித்தீங்கன்னா அவங்க வாங்கிடு அதுக்கப்புறம் விற்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, 2004-5 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. 2024-25 ஜூன்ல வித்துறீங்க, அது ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு வித்துறீங்க. இப்போ இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அப்ப 2004-5 விலைவாசிக்காக இண்டெக்ஸேஷன் காஸ்ட் என்ன சொல்றாங்க, 113 அப்படின்றாங்க. இப்ப 24-25 அந்த இண்டெக்ஸ் காஸ்ட் என்ன சொல்றாங்க, 363 அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, 25 லட்சம் இன்டு 363 டிவைடட் பை 113 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்னா 80,37,973 ரூபாய் வந்துடும். ஓகே, இந்த காஸ்ட் வந்துடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வித்த காஸ்ட் எவ்வளோ, 65 லட்சம் ரூபாய். இண்டெக்ஸ் காஸ்ட் எவ்வளவு வருது, 80 லட்சம் ரூபாய். அப்போ எவ்வளவு லாஸ், கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாஸ் வருது. 15,30,973 ரூபாய் உங்களுக்கு லாஸ் வருது. இப்போ முதல்ல எல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி லாஸ் இருந்தால் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், 7 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி நீங்க திருப்பி ஏதாவது ப்ராஃபிட் வந்தா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் காஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, இது எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இண்டெக்ஸ் காஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த வர டாக்ஸ்ல 20% கட்டணும்னு சொல்லியிருக்காங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு. என்ன சொல்லிட்டாங்க, இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண கூடாது, ப்ராஃபிட் தான் நீங்க டாக்ஸ் கட்டாம போயிடலாம் அப்படின்னு. அதுல சின்ன ஒரு கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இண்டிவிஜுவலுக்கும் அஃபுக்குண்டி தான் இந்த பெனிஃபிட், என்ஆர்ஐ மீதி பேருக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது. அப்ப 2 வர்க்கம் தான் இதுல பெனிஃபிட் ஆயிடுது. ஒன்று வந்து இந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, HUFன்னு சொல்றோம். இன்னொன்று வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி டாக்ஸ் பேயர், இவங்க 2 பேருக்கு தான் இந்த பெனிஃபிட். என்ஆர்ஐக்கு இது கிடையாதுன்னா ப்ராப்ளி இந்த ஃபைனான்ஸ் பில் ஃபர்தரா வரும்போது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்றாங்களோ, அனௌன்ஸ் பண்ணலன்னா என்ஆர்ஐக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். அதே ஒருத்தர் வந்து 2004-5 வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு 25 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ விற்கும் போது அவர் 85 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார். ஓகே, அப்போ அவரோட இண்டெக்ஸ் காஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2004-5 113, 24-25 364. இப்போ 25 லட்சம் இன்ட்டு 364 டிவைடட் பை 113 போட்டால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 80,30,973 வந்திருக்கு. இப்போ இவரோட இன்னும் வித்த காஸ்ட் என்ன, 85 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறார். அப்போ இவரோட நிகர லாபம் எவ்வளோ, 4,69,027 ரூபாய் இவரு நிகர லாபம் வந்திருக்கு. இப்ப புது ரெகுலேஷன்ல என்ன சொல்றாங்க, இந்த 4,69,027 ரூபாய்க்கு 20% டாக்ஸ் கட்டு, 93,805 கட்டிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி கேஸ்ல என்ன இருந்திருக்கும், இதே மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா இண்டெக்ஸ் காஸ்ட் போடாம 85 லட்சம் வாங்கினது, 25 லட்சம் வித்தது 85 லட்சம், அவர் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். 60 லட்சம் ரூபாய்க்கு 12.5% விற்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 60 லட்சம் ரூபாய்க்கு 12.5% நீங்க போட்டீங்கன்னா உள்ள காசு ஜாஸ்தி வந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அது இண்டெக்ஸ் பண்ணதுனால வெறும் 93,000 ரூபாய் கட்டுறாங்க. அப்போ இப்போ இந்த ரிவிஷன்லேயே இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க, இதுல என்ன பெனிஃபிட் வந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபைனல் பில் வந்ததுன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். 2 ஆப்ஷன்ல இண்டெக்ஸ் காஸ்ட் இல்ல கேபிட்டல் கெயின்ஸ் கட்டுறீங்க, இது 2த்துல எது உங்களுக்கு பெனிஃபிட் ஆப்ஷன் வருதோ அதை கட்ட சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ ஒருத்தர் எடுத்திருக்காரு 85 லட்சத்துக்கு வித்துட்டாரு, வாங்கின காஸ்ட் 25 லட்சம். அப்போ நெக்ஸ்ட் 60 லட்சம், 60 லட்சத்துக்கு ரூபாய்க்கு ப்ராஃபிட் 12.5% எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 7,20,000 கிட்ட ஆச்சு. ஆனால் இண்டெக்ஸ் காஸ்ட் போட்ட உடனே அவருக்கு என்ன ஆகுது, 93,000. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து இண்டெக்ஸ் காஸ்ட் போடலன்னா எனக்கு வந்து 7 லட்ச ரூபாய் டாக்ஸ் கட்டணும், இண்டெக்ஸ் போட்டால் எனக்கு 93,000 ரூபாய் டாக்ஸ், இந்த இண்டெக்ஸ் காஸ்ட்லேயே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அப்போ நீங்க ஒரு முதலீட்டாளர் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, வித்திருக்கீங்கன்னா இப்போ எப்படி ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம்குள்ள கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு எது உங்களுக்கு ஃபேவரபிளா அதை யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரி இந்த ரிஜிம்ல இப்போ நீங்க வாங்கி வித்தீங்கன்னா நீங்க என்ன பார்க்கணும்,
ப்ராஃபிட்டு இதில் போனால் இண்டெக்ஸ் போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா, இல்லை இதில் போனால் டைரெக்டாக 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் எது பெனிஃபிட்டா, இது ரெண்டுத்துல நீங்கள் எவாலுவேட் பண்ணி எது பெனிஃபிட்டோ அது நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் பிரிண்ட் வந்தப்பறம் தான் என்ஆர்ஐக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலும் சுவையான தகவல் வேணும்னா நீங்கள் எங்கள் வீடியோஸ் வந்து பாருங்கள். இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி உங்களுக்கு முதலீடு சம்பந்தமான ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு நேயர் கூட கேட்டிருக்காங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல நான் எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ அடுத்த வாரம் நம்ம போடுறோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் myassetconsolidation.com. சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.